சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். தமிழகத்துல தேர்தல் வேலை பரபரக்க துவங்கியிருக்கு. இந்த நிலையில ஜெயலலிதா பிறந்த நாளான இன்னைக்கு அதிமுகவோட 3ஆம் கட்ட தேர்தல் வாக்குறுதிகளை கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவிச்சிருக்காரு. அதனை தற்போது இந்த செய்தி தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம். அதிமுக தன்னுடைய தேர்தல் வேலைகளை முடுக்கிவிட துவங்கியிருக்காங்க. தேர்தல் சமயத்துல கதாநாயகன் என்றால் அது தேர்தல் வாக்குறுதிகள் தான். தேர்தல் வாக்குறுதிகள் கட்சிகளின் வெற்றி வாய்ப்பையே மாற்றக்கூடியது. அதனுடைய பெயரிலே அதிமுக தேர்தல் வாக்குறுதிகளை 3 கட்டமாக அறிவித்து வருகிறது. வரவிருக்கக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலினை முன்னிட்டு அதிமுக தன்னுடைய முதல் மற்றும் 2ஆம் கட்ட வாக்குறுதிகளை கடந்த சில வாரங்களுக்கு முன்னாடி வெளியிட்டிருந்தாங்க. அதுல அனைத்து ரேஷன் அட்டைதாரர் குடும்பங்களுக்கும் மாதந்தோறும் ரூபாய் 2000 வழங்கப்படும், நகர பேருந்துகளில் ஆண்களுக்கும் இலவச பயணம், கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டத்தின் பணி நாட்களை 125லிருந்து 150ஆக உயர்த்தப்படும், வீடற்றவர்களுக்கு நகர்ப்புறங்களில் குடியிருப்புகள் வழங்குதல், தாழ்த்தப்பட்ட சமுதாய குடும்பங்களுக்கு தனி வீடுகள் கட்டுவதற்கு நிதி உதவி செய்யப்படும், 5 லட்சம் பெண்களுக்கு இருசக்கர வாகனங்கள் வாங்க ரூபாய் 25,000 மானியம் வழங்கப்படும் அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க. மேலும் 2ஆம் கட்ட வாக்குறுதிகள்ல முதியோர்களுக்கு உதவித்தொகை 3000, நம்முடைய இளைஞர்கள் பதிவு செய்து வேலைக்காக காத்திருக்கும் பட்டதாரிகளுக்கு மாதந்தோறும் 2000 ரூபாயும், +2 வரை படித்து வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்துள்ளோருக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும். அறிவிப்பு 3. மீன்பிடி தடை காலங்களில் மீனவர்களுக்கு தற்போது வழங்கப்பட்டு வரும் நிவாரணத் தொகை 8000 ரூபாய். இந்த 8000 ரூபாயிலிருந்து அதிமுக ஆட்சி மலர்ந்தவுடன் 12000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். ஒவ்வொரு ஆண்டும் தைப்பொங்கல் அன்று வழங்கப்பட்டு வரும் பொங்கல் தொகுப்புடன் சேர்ந்து 1000 ரூபாய் பொங்கல் பரிசாக வழங்கப்படும். கைத்தறி நெசவாளர்களுக்கு தற்போது வழங்கப்பட்டு வரும் விலையில்லா மின்சாரம். மேலும் 2ஆம் கட்ட வாக்குறுதிகள்ல முதியோர்களுக்கு உதவித்தொகை, 3ஆம் பாலினத்தவர்களுக்கு ஓய்வூதியம் 2000, சிறுபான்மையின மக்கள் சுயதொழில் வழங்க வட்டியில்லா கடன், கூட்டுறவு வங்கிகளில் மாற்றுத்திறனாளிகள் வாங்கிய கடன் தள்ளுபடி, அரிசி ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு ஆண்டிற்கு 3 கேஸ் சிலிண்டர்கள் இலவசம், மாணவர்கள் வங்கிகளில் பெற்ற கல்வி கடன் தள்ளுபடி உள்ளிட்ட பல்வேறு தேர்தல் அறிக்கைகளை 2வது கட்டமாக ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருந்தார். இந்த நிலையில இன்றைக்கு தற்பொழுது 3ஆம் கட்ட தேர்தல் வாக்குறுதிகளை வழங்கியிருக்காரு. அதுல என்னென்ன வாக்குறுதிகள் அளித்துள்ளார் என்று பார்த்தோம் என்றால், முதலாவதாக ஸ்டாலின் தலைமையிலான நிர்வாக திறனற்ற விடியாதிமுக ஆட்சியில கடந்த 5 ஆண்டுகளில் அத்தியாவசிய பொருட்களின் விலைவாசி விஷம் போல் ஏறி மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆகவே மக்களின் சுமைகளை எல்லாம் குறைக்கக்கூடிய வகையில அதிமுக ஆட்சி அமைந்ததும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்திற்கும் கருணை தொகையாக ரூபாய் 10,000 வழங்கப்படும். அறிவிப்பு 1. திரு ஸ்டாலின் தலைமையிலான நிர்வாக திறனற்ற விடியா திமுக ஆட்சியில் கடந்த 5 ஆண்டுகளில் அத்தியாவசிய பொருட்களின் விலைவாசி விஷம்போல் ஏறி மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். அதேபோல் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்த பிறகு சொத்து வரி, வீட்டு வரி, மின் கட்டணம், குடிநீர் வரி போன்ற பல வரிகள் இந்த அரசால் உயர்த்தப்பட்டுள்ளது. இதனால் மக்களின் அன்றாட குடும்ப சுமை பன்மடங்கு அதிகரித்துவிட்டது. எனவே மக்களின் சுமையை குறைக்கும் வகையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்தவுடன் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் கருணை தொகையாக 10,000 ரூபாய் வழங்கப்படும். 2வதாக வேலைவாய்ப்பு அலுவலகங்கள்ல பதிவு செய்து வேலைக்காக காத்திருப்பவர்களுக்கு மாதம் ரூபாய் 2000 வழங்கப்படும். மேலும் +2 வரை படித்து வேலைவாய்ப்பு அலுவலகங்கள்ல பதிவு செய்துள்ளவர்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாயும் உதவித்தொகையாக வழங்கப்படும்.
மூன்றாவதாக மீன்பிடி தடைகால நிவாரணம் தொகையாக தற்பொழுது வழங்கப்பட்டு வரக்கூடிய ரூபாய் 8,000 12,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். நான்காவதாக பொங்கல் தொகுப்பு பரிசாக ஆண்டுதோறும் ரூபாய் 1,000 வழங்கப்படும். ஐந்தாவதாக விசைத்தறி நெசவாளர்களுக்கு 1000 யூனிட்டிலிருந்து 1,400 யூனிட்டாகவும், கைத்தறி நெசவாளர்களுக்கு இலவச மின்சாரம் 300 யூனிட்டிலிருந்து 450 யூனிட்டாகவும் வழங்கப்படும். ஆறாவதாக நடைபாதைகளில் கடைகள் வைத்திருக்கும் சிறு குறு வியாபாரிகள் கூட்டுறவு வங்கிகளில் வாங்கிய கடன் தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்காரு. இந்த வாக்குறுதிகள் பற்றி நீங்கள் நினைப்பதை மறக்காமல் கமெண்டில் பதிவிடுங்கள். இது போன்ற அரசியல் செய்திகளுக்காக எப்பொழுதும் இணைப்பில் இருங்கள் ஜெம் தொலைக்காட்சியுடன். நன்றி. Super Sarvana Stores.